சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியாவிலிருந்துங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான ரெண்டு வீடியோ சம்மந்தப்பட்டதாங்க பேச வைப்பேன். 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம், சரிங்களா? 2 டிரைவரு, ரிட்டர்ன் டிரைவரு, அவங்க 2 டிரைவரோட சம்மந்தப்பட்டதான் நம்ம பேச வைப்போம். இது போன்ற விஷயங்கள் யாரும் தயவுசெய்து இது மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஓட்டுநர் ஏமாத்துறது மிகப்பெரிய பாவம். அதெல்லாம் ஒரு டிரைவர் ஏமாத்துறது செய்கிறது மிகப்பெரிய பாவம். அதை ஏமாத்துறீங்களா, அந்த டிரைவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா ஒரு 5 ரூபா கிடைக்குதுன்னா அந்த டிரைவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எந்த சப்போர்ட் இல்லாமல் கழட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ யார்ப்பா நான் யார்ப்பா அப்படின்னு போகிறதுலாம் வேலை இல்லாத விஷயங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து நம்ம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே நண்பா, அதான் எனக்கு நேற்று ஒரு அப்டேட். என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு டிரைவர், ஓகேங்களா, திருநெல்வேலியை சார்ந்த ஒரு டிரைவர், ராமநாதபுரம் டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருநெல்வேலி டிரைவர் ஏமாத்திருக்காரு. அவர் ரிட்டர்ன் டிரைவர். அவர் என்ன சொன்னாப்புனா, நான் ஒரு பொதுவாக ஒரு அப்டேட் கொடுங்கண்ணா, ஆனால் இவரை பற்றி நீங்கள் சொன்னாலும் எனக்கு சில பிரச்சனைகள் வரும்னா அப்படின்னு சொன்னாப்புல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பாஸ்போர்ட்டு கிடையாது, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டாங்க, அப்புறம் வேலை டார்ச்சர்லாம் அதிகமாக இருக்குது, மேற்கொண்டு எதுவும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியலண்ணா அப்படி இப்படின்னு சொன்னாப்புல. நீங்கள் அப்புறம் இப்படியே பயந்துட்டுருந்தீங்கன்னா அப்போ தப்பு பண்ணுறவங்கள நம்ம எப்படிங்க வெளியில் கொண்டு வர முடியும்? தப்பு பண்ணுறால நம்ம எப்படிங்க வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி பார்க்கலாம்னா அப்படின்னாப்புல. அவரோட பர்மிஷன் இல்லாமல் தான் இந்த ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? அதாவது ராமநாதபுரம் டிரைவரு திருநெல்வேலி டிரைவர் ஏமாத்திருக்காரு. ரிட்டர்ன் டிரைவரு 80,000 செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வேலைங்கிறது டார்ச்சலுங்கிறது அதிகம். என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஹவுஸ் டிரைவரில் கொண்டாந்து விடலை. மேற்கொண்டு இங்கே என்ன வேலை இருக்குது, அதாவது அவுட்ரு ஜித்தாவுக்கு அவுட்ரு, இங்கே என்னென்ன வேலை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். டிரைவர் வேலை தவிர வேறு என்ன வேலை இருக்குங்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த வேலையில் அவர் பார்த்துக்கிட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காப்புல, ரொம்ப சிரமப்படுறாப்புல, ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. 80,000 இவர் செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சவுதி கஃபீலு 4,000 ரியால் பணம் கொடுத்துருக்காரு, டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தையும் இவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. மேக்ஸிமம் வக்காலா போடுறதுனாலுமே உங்களுக்கு இப்போ 3,000 ரியால் வந்திருக்கு. வக்காலா போகிறது 3,000 ரியால் வந்திருக்கு. இவர் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 4 to 8 month ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போ அதுக்கு முன்னாடி வக்காலா என்ன ரேட்டுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அப்போ அந்த மாதிரி ரேட்டில் ஆள் ஏமாத்திருக்காரு. அப்போ இங்கிட்டும் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் என்ன கோட்டை கட்ட போறீங்களங்க? இங்கிட்டும் பணத்தை வாங்கிக்கிறீங்க, அங்கிட்டும் பணத்தை வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிரம் பார்க்குறீங்களா? ஒரே நாளில் நம்ம டாப் 10 போயிட்டு டாப் 10 போயிட்டு உட்காந்துடலாம் பார்க்குறீங்களா? ஒரு சைடு உங்களுக்கு ஓரளவு பணம் கிடச்சிச்சுன்னா விட்டுட்டு அடுத்த சைடு அதை விட்டுறேன். அப்போ சவுதிகன் என்ன கேட்குறாரு, நான் 4,000 ரியால் பணம் கொடுத்துருக்கேன், நான் டிக்கெட்டு கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் எனக்கு வச்சுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யாருங்க காரணம்? மொத்தம் 4 கை மாறி வந்திருக்கு. யாரு காரணம்? இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படி ஏமாற்றி புழைச்சி அப்படி என்ன சாப்பிட்டு என்ன கோட்டை கட்ட புரியலைங்க? இல்லை எப்படி போயிட்டு டாப் 10 நம்ம போயிட்டு உட்காந்துலாம் பணக்காரன் லிஸ்ட்டில் அப்படின்னு போயிட்டு நினைக்கிறீங்களா? பாவங்க அதெல்லாம். ஒரு டிரைவரு ஒரு ஓனர் ஏமாற்றலாம், அது வேறு மாதிரி விசேஷத்தில் போவோம். இல்லை ஒரு டிரைவரு ஒரு ஓனரும் ஒரு டிரைவர் ஏமாற்றுவாங்க, அது வேறு மாதிரி போகும். ஆனால் ஒரு டிரைவர் ஏமாத்துறீங்களா? நீங்களாம் எதுக்குங்க இருக்கீங்க? ஒரு டிரைவர் ஏமாத்தினா எதுக்கு இருக்கீங்க? இந்த தொழில உங்களுக்கு தேவையில்லை. ரோட்டில் போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாமே. ஒரு டிரைவர் ஏமாத்துறது பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாமே. அங்கிட்ட பணத்தை வாங்கிறீங்க. 80,000 மனச்சாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம்? ரிட்டர்ன் டிரைவர்கிட்ட போயிட்டு ஒரு 80,000 வாங்குறீங்களே, மனச்சாட்சி இல்லை கிடையாது உங்களுக்கெல்லாம்? உங்களெல்லாம் இந்த பாவம் உங்களுக்கு சேராதுங்க. உங்கள் குழந்தை நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பசங்களை பெற்று வச்சுருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சேரும் அந்த பாவம். நீங்கள் செய்கிற பாவம்லாம் அந்த பிள்ளைங்களை சேரும்.
நீங்கள் என்ன வாய்க்கு ருசியை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக ஹனிமூன் போகிறது, அங்கிட்டு போகிறது, இங்கிட்டு சுற்றுறது அப்படி போயிடலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் பிள்ளைங்கள செய்யணும். அதை முதல் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருத்தங்களும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இன்னொரு டிரைவர் அப்படி தான். நான் என்னட்ட நான் 2 பேருக்கு நான் மெடிக்கல் ஸ்லிப் எடுத்தேன். அவர் நான் 2000 சம்பளம் சொன்னேன். ஆனால் அந்த 2000 சம்பளம் வரல. அதுக்கப்புறம் என் சைடு டிலே ஆயிடுச்சு. அவர் வேறு இடத்துல கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல. அவர் பார்த்தீங்கன்னா 2000 சம்பளம் சொல்லிட்டு 1900 தான் சொன்னாங்களாம். அவர் எவ்வளோ செலவு பண்ண வந்திருக்காப்புல? 82,000 செலவு பண்ண வந்திருக்காப்புல. 82,000 செலவு பண்ணதுக்காக போன மாதம் தான் வந்திருக்காரு. 82,000 செலவு பண்ணி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 5,000 இங்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. இங்கிட்ட ப்ளஸ் டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. 5 கை மாறி வந்திருக்கு. எத்தனை கை? 5 கை மாறி வந்திருக்கு. டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அஞ்சு கை மாறி வந்திருக்கு. ப்ளஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பக்கமாக வாங்கிட்டு நீங்களாம் என்ன கோட்டை கட்ட போறீங்களாயா? போயிட்டு மாளிகையில் போயிட்டு உட்காந்துடலாம் நினைக்கிறீங்களா? இல்லை பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நகை நட்டு போட்டு அழகு பார்க்கலாம் நினைக்கிறீங்களா? அது உங்களோட உழைப்பில் இருக்கணும். எதில் இருக்கணும்? உங்களோட உழைப்பில் இருக்கணும். ஒரு 5 ரூபா கிடைக்குன்னா அதில் ரைட், ஓகே. அப்போ அந்த டிரைவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் போயிட்டு சப்போர்ட் பண்ணணும். அதை கேட்டால் தம்பி எனக்கு தெரியாதுப்பா, அவர் கேளுப்பா, அப்புறம் இவர் கேளுப்பா. அப்போ நீங்கள் என்ன வெங்காயத்துக்கு அங்கே நிற்கிறீங்க? என்ன வெங்காயத்துக்கு அங்கே இருக்கீங்க நீங்களாம்? ஒரு டிரைவர் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுனால நீங்களாம் எதுக்கே ஆளை எடுக்கிற? இப்போ அந்த பையனுக்கு எந்த அனுபவம் இல்லையா? அரபி தெரியாதவன் நீ எப்படி நாளைக்கு சவுதிக்கு ஒரு டிரைவரை பேசும்போது சவுதிட்ட நீ எப்படி அரபியில் பேசுவ? நீ அவர் எங்கே இருக்காருன்னா எக்ஸிட் 10ல் இருக்கார். அந்த ஆள் ராமநாதபுரங்கிறவர் எக்ஸிட் 10ல் இருக்காரு. இவர் திருநெல்வேலி டிரைவருங்கிற ஜித்தா சைடு இருக்காரு. இன்னொரு டிரைவர் சொன்ன பாருங்க, அவர் தமாம்ல இருக்காரு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம நாட்டிலலாம் ஊழல் பண்றாங்கன்னா நீங்க அதை தாண்டி ஊழல் பண்றீங்களா ஐயா? எதுக்கியா? நம்ம நாட்டில் தான் ஊழல் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும். நீங்க அதை தாண்டி ஊழல் பண்றீங்க. வாழ்க வளமுடன், வையகம் பெருக, இப்படிதான் சொல்ல முடியும். நீங்க செய்யற தப்பு உங்க குழந்தைங்களை செய்யறோம். எந்த ஓட்டுநர்களை ஏமாத்தாதீங்க தயவுசெய்து. நான் ஒரு நேரடியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னா எனக்கு கரெக்டான ஒரு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டை தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் உங்களை மாதிரி 4 கை 5 கை மாதிரிலாம் நான் அப்டேட் பண்ணுறது கிடையாதுங்கண்ணா. அந்த மாதிரி இதுக்கே போக மாட்டேன். நன்றி, வணக்கம்.